இதை அழிச்சிட்டு வேற எங்கிட்டாவது ஊருக்கு ஒதுக்கு போறோமா, யாரும் பார்க்காத மாதிரி எழுதிட்டா? இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்களே சார், பாயிண்டே இல்ல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? இது இங்க இருக்கப்படாது, அம்பிட்டுதான் அழிச்சிருங்க. ஹலோ சார், உங்க கடையில பேட்லாம் விற்க மாட்டீங்களோ? அதெல்லாம் கவருக்குள்ள வச்சு மரவா சேர சமாச்சாரம். என் மாவன் கேட்கா என்ன சொல்ல, என்ன பிளட்னு சொல்லட்டா? சொல்லுங்க பேடுன்னு. என்ன பிளட் சொல்றது? மென்ஸ்ட்ருவேஷன் இல்ல விமென்க்கு பீரியட்ஸ் வருது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்க, வெக்கப்பட வேண்டிய விஷயமே இல்ல. ஏன்னா உலகத்திலேயே ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் இவெண்ட் இருக்குன்னு வைங்களேன். எது நடந்தா ஹியூமனிட்டி நம்ம மனுஷால் வந்து தொடர்ந்து வாழுவோன்றதுக்கு ஒரு அறிகுறினா அது விமென்க்கு இருக்க மென்ஸ்ட்ருவேஷன் தாங்க. விமன் எல்லாம் மென்ஸ்ட்ரேட் பண்றது நிறுத்திட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பை பைங்க, ஹியூமனிட்டி காலி. இதோட முக்கியத்துவத்தை பத்தி புரியாம மாதவிடாய பத்தி நீங்க வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு சரியான யோசனை கிடையாது. இந்த மாதிரி யோசனைகளை நீங்க மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க பெண்களுக்கு ரெகுலரா பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க அருமையான ஹெல்த்ல இருக்காங்கன்னு அர்த்தங்க. அவங்களோட ஹார்மோன்ஸ், ஃபெர்டிலிட்டி, போன் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்குன்றது தான் அதோட அறிகுறி. ரெண்டாவது, மாதவிடாயில வர ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்டெம் செல்ஸை நிறைய நோய்களை சரி பண்றதுக்காகவே இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்க இதுல. இது சுத்தமான பயாலஜிங்க, அழுக்கான விஷயம் கிடையாது. மாதவிடாய் கரெக்டா வரவங்களுக்கு அவங்களோட எலும்பு, மூளை, இருதயம் எல்லாமே நல்ல ஹெல்த்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பீரியட்ஸ் ஒன் ஸ்டாப் ஆச்சுன்னு வைங்களேன், விமென்ஸோட ஹெல்த் டிக்ளைன் ஆறது நம்மளே பாக்குறோம். எதுக்கு நம்ம பீரியட்ஸை ஒரு அழுக்கான விஷயமோ இல்ல வெக்கப்படுற விஷயம் மாதிரி நம்ம பாக்குறோம்? மென்ஸ்ட்ருவேஷன் இல்லைன்னா எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னா ஆண்களுக்கு இருக்க ஸ்பெர்ம்ஸுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஹியூமனிட்டி முடிஞ்சு போயிடும். இப்பவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதை மறைச்சு பேசுறாங்க இல்ல வெக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.